हरे हरे राम 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 हरे हरे वகுப்புக்கு போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தம் பார்த்துட்டு இருக்கோம். 7வது அத்தியாயம். என்ன ஸ்லோகம் பார்த்திருக்கோம் அஜி? 42 பார்க்கணும். 42. ஓகே, ரொம்ப பெரிய அத்தியாயமோ. சுத்த கோஸ்வாமி பேசுறாரு. ததா கிருதம் பசுபத் பாசபத்தம் அவான்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணா பிரகிருதம் குரோ சுதம் வாமஸ்வபாவ கிருபயா நமாமச்ச. तदावृतं पशुवत् पाशबद्धम् अवान्मुखं कर्म जुगुप्सितेन निरीक्ष्य कृष्णापकृतं गुरो सुतं वामस्वभावा कृपया ननाम च. तथा कृतं पशुवत् पाशबद्धम् अवान्मुखं कर्म जुगुप्सितेन निरीक्ष्य कृष्णापकृतं गुरो सुतं वामस्वभावा कृपया ननाम च. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். சாரி, ஸ்லோகத்தை யாராவது படிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. 7.42. ததா ஹிருதம் பசுவத் பாசபத்தம் அவான்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணாபக்ருதம் குரோசுதம் வாமஸ்வபாவா கிருபயா நநாம ச. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. हरे कृष्णा प्रभु. धन्यवाद प्रभु. तथा हृदय पासबद्धम् अवान्मुखं कर्म जुगुप्सितेन निरीक्ष्य कृष्णा अभकृतं कुरो सुतं वाम स्वभाव कृपया ननाम च. थैंक यू प्रभु. படிக்கிறேன் பிரபு. तदा हृदं पशुवत् पाशबद्धम् अवान्मुखं कर्म जुगुप्सितेन निरीक्ष्य कृष्णापकृतं क्रोशूदं वाम स्वभावा कृपया ननाम च. थैंक यू प्रभु. हरे कृष्ण. வேற ஏதாவது படிக்கிறீங்களா? இல்லைன்னா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் போலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ததா இவ்வாறு, ஆக்ருதம் கொண்டு வரப்பட்ட, பசுவத் ஒரு மிருகத்தை போல், பாசபத்தம் கயிறுகளால் கட்டப்பட்டு, அவாக்முகம் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவராமல், கர்ம செயல்கள், ஜுகுப்சி தேன கொடூரமான, நிரீக்ஷ்ய கண்டு, கிருஷ்ணா திரௌபதி, அபக்ருதம் இழிவானதை செய்தவன், குரோ குருவின், சுதம் மகன், வாம அழகிய, ஸ்வபாவா சுபாவம், கிருபையா கருணையால், நனாம வணங்கினாள், ச மேலும். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பிறகு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டும் மிகவும் அமங்கலமான கொலையை செய்துவிட்டதால் மௌனமாகவும் இருந்த அஸ்வத்தாமனை திரௌபதி நோக்கினாள். அவளது பெண் சுபாவத்தினாலும் நன்னடத்தை கொண்ட அவளது இயற்கையான நற்குணத்தினாலும் ஒரு பிராமணருக்குரிய மரியாதையை அவனுக்கு அவள் காட்டினாள்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. வேற யாரா படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருமுறை ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. அஸ்வத்மாமன் பகவானாலேயே தூற்றப்பட்டான். மேலும் அவன் அர்ஜுனனால் ஒரு பிராமணனின் அல்லது குருவின் மகனை போல் இல்லாமல் ஒரு குற்றவாளியை போல் நடத்தப்பட்டான். ஆனால் அவன் ஸ்ரீமதி திரௌபதியின் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது கொலைக்காரன் தன் முன்னணியிலேயே இருப்பதைக் கண்ட பிறகும் அவளது மகன்களின் கொலையினால் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அவளால் ஒரு பிராமணனுக்கு அல்லது பிராமணரின் மகனுக்கு பொதுவாக அளிக்கப்படும் மரியாதையிலிருந்து பின்வாங்க முடியவில்லை. பெண்மைக்குரிய அவளது மென்மையான சுபாவமே இதற்கு காரணமாகும். பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்கள் அல்ல. எனவே ஆண்களுக்குள்ள பகுத்தறிவும் சக்தி அவர்களுக்கு இல்லை. அஸ்வத்தாமன் தான் துரோணாச்சாரியாரின் அல்லது ஒரு பிராமணரின் தகுதியுள்ள மகன் என்பதை நிரூபித்து விட்டான். இக்காரணத்தினால் மிகப்பெரிய அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே அவன் தூற்றப்பட்டான். என்றாலும் ஒரு பிராமணருக்கு காட்ட வேண்டிய இயல்பான மரியாதையிலிருந்து அடக்கமுள்ள ஒரு பெண்ணால் விலகி கொள்ள இயலவில்லை. இன்னும் கூட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் பிராமண குலத்திற்கும் கொடியவனும் இழிவடைந்தவனுமான ஒரு தகுதியற்ற பிராமணருக்கும் தகுந்த மரியாதையை காட்ட தவறுவதில்லை. ஆனால் நல்ல பிராமண குலத்தில் பிறந்தும் செயலில் சூஸ்திரர்களை விட இழிவானவர்களாகவே உள்ள தகுதியற்ற பிராமணர்களுக்கு எதிரான ஆட்சேபத்தை ஆண்களுக்கு துவக்கிவிட்டனர். குறிப்பாக வாம ஸ்வ பாவா என்னும் சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டு உள்ளன. சாந்தமும் மரியாதையும் கொண்ட சுபாவம் என்பது இதன் பொருளாகும். ஒரு நல்ல ஆண் அல்லது பெண் எதையும் சுலபமாக ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் நிதானமான அறிவு படைத்தவன் அப்படி செய்வதில்லை. எப்படி இருந்தாலும் மரியாதையை காட்டுவதற்காக பகுத்தறியும் சக்தியையும் தகுந்த காரணத்தையும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஒரு பொருளின் யோகியத்தையே முடிவு செய்ய நமக்கு விட்டுவிடக் கூடாது. ஒரு பொருளின் யோகியத்தையை முடிவு செய்ய நமக்கு நல்ல பகுத்தறிவும் சக்தியும் இருக்க வேண்டும். பெண்ணின் இலகிய மனதை பின்பற்றி நிஜமற்றதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நற்பண்புள்ள பெண்ணொருத்தியால் அஸ்வத்தாமன் மதிக்கப்படுவதால் அவன் ஒரு சக்தியுள்ள பிராமணருக்கு ஈடானவன் என்றாகி விடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ததாஹ்தம் பசுவத் பாஷபத்தம் உமஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगणललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे।
ததாஹிருதம் பசுவத் பாசபத்தம் அவான்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணாபகிருதம் குரு சுதம் வாமஸ்வபாவ கிருபயா நநாமச்ச. ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை அஸ்வத்தாமன் இங்க செஞ்சிருக்கான்றத பாக்குறோம். தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவருடைய பசங்களை அவன் தலையை கொய்துட்டு போனான். அதன் பின் இவனை பழி வாங்கணும், அவனை கொன்னுட்டு அவனோட தலையை நான் கொண்டு வரேன்னு அர்ஜுனர் திரௌபதிட்ட சொல்லிட்டு அஸ்வத்தாமனை கொல்றதுக்காக போறார். அஸ்வத்தாமன் தற்காப்புக்காக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த அர்ஜுனனும் கிருஷ்ணருடைய பாதுகாப்புக்கு இணங்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி ரெண்டையும் நிவிருத்தி பண்ணியாச்சு. இப்போ வேற வழி இல்லாம அஸ்வத்தாமன் அர்ஜுனுடைய பிடியில சிக்கிறான். அர்ஜுனன் ஆனா அவனை கொல்லாம திரௌபதி முன்ன கூட்டுட்டு வர்றார். ஆனா அவனை ஒரு பசுனா சமஸ்கிருதத்துல விலங்குன்னு அர்த்தம். தமிழ்ல பசு அப்படின்னா அது பசுமாடை குறிக்குது. பால் கொடுக்கக்கூடிய பசுமாதாவை நம்ம பசுமாடுன்னு நம்ம சொல்றோம். ஏன் ஆனா பசு சமஸ்கிருதத்துல பசு அப்படிங்கிறது ஒரு விலங்கை குறிக்குது. பசுபதிநாத்னு சொல்லி நீங்க காத்மாண்டு போனீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் உண்டு. சிவபெருமானுக்கு நான் ஒரு கோயில் அது. இப்போ ரொம்ப அருகாமையில நேபாள் போனப்போ அங்க கத்மாண்டு கோயிலுக்கு அங்க பசுபதிநாதரை பார்க்க போயிருந்தோம். அது சைவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம்தான். ஆனா அதுக்கு பக்கத்துல நமக்கு இஸ்கான் கோயிலும் ஒண்ணு இருக்கு. பிரச்சாரத்துக்காக என்ன வாய்ப்பு இருக்கு, இல்ல அது என்ன ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறதுக்காக நாங்க பார்க்க போயிருந்தோம். அந்த ஒரு பசுபதிநாத் கோயில்ல இஸ்கானோட பக்தர் புத்த விநியோகம் செஞ்சுட்டு இருந்தார். பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொதுவா பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் வழிபாடு செய்யறவங்க இதர தேவதைகளை வழிபாடு செய்யணும்னு அவசியமே கிடையாது. தேவதைகள்லாம் கூட எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட தான் தந்தம் எடுக்கிறாங்க. தேவதைகளுக்கு என்ன விதமான சக்தி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வைத்துக் கொண்டுதான் அவங்க நமக்கு வேண்டிய ஆசைகளை பூர்த்தி பண்ண முடியும். அவங்களுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படி சக்தி கொடுத்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் சக்தி கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப நேர கிருஷ்ணர்கிட்டே போயிடலாமே. நம்ம ஏன் அவங்க கீழே உள்ளவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு பௌதிக ஆசை இருக்கிறனால நம்ம கிருஷ்ணரை நேர அருகிறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் பௌதிக ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக நமக்கு தேவதைகள்லாம் கொடுத்துருக்காரு. குறிப்பா கிருஷ்ணராலையும் அதை செய்ய முடியும். ஆனாலுமே கிருஷ்ணர் ஸ்பெசிபிக்கா அவர் பக்தியை தான் நமக்கு பிரதானமா நமக்கு ஆசீர்வாதமா கொடுப்பார். அதனாலதான் நிறைய பேருக்கு கிருஷ்ணரோட வழிபாட்டுக்கு வர்றது சிரமமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணரோட வழிபாட்டுக்கு வந்தா கிருஷ்ணர் பௌதிகமா இருக்கிற எல்லாத்தையுமே பறிச்சிடுறாரு. நிறைய டைம் வைஷ்ணவர்கள்லாம் எல்லாரும் கிண்டல் செய்யறது உண்டு. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ நாமம் போட்டு வந்துட்டான்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓ கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஐயோ நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சிருவாரோ அப்படின்னு. எஸ், கிருஷ்ணர் பௌதிகமா நம்ம இருக்கிறதெல்லாம் பறிச்சிருவார், அது உண்மைதான். அதனாலதான் கிருஷ்ணருக்கு ஹரின்னு ஒரு பேரு. ஹரினா ஹரம் செய்யறவர், அழிக்கக்கூடியவர். நம்ம இருக்கக்கூடிய பௌதிகமான இருப்புகளை அழிக்கக்கூடியவர் ஹரி. நம்மளோட பாவச்செயல்களை அழிக்கக்கூடியவர் ஹரி. நம்மளுடைய பயத்தை அழிக்கக்கூடியவர் ஹரி. நம்மளுடைய பிறப்பை இறப்ப முடிக்கிறவர் ஹரி. ஆனா மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கா, எங்க கிருஷ்ணர்கிட்ட வந்தா நம்மளால அனுபவிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்க கிருஷ்ணர்கிட்ட வர்றதே கிடையாது. அதனால கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா எல்லாம் நம்மளை பறிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அப்போ கிருஷ்ணர் பௌதிகமான ஆசைகளை பூர்த்தி பண்றது கிடையாது. அது பூர்த்தி பண்றது கிடையாதுன்னா அதுக்காக அவருக்கு முடியாதுன்னு கிடையாது. அதற்குன்னு ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காரு. அதுதான் தேவதைகள்லாம். நமக்கு என்ன வேணுமோ கிருஷ்ணர் இவங்க மூலமா கொடுத்துடுறாரு. சம்டைம்ஸ் ஒரு பணக்காரரான ஒரு அப்பா இருப்பார். பையன் ரொம்ப விடாபடியா ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு செஞ்சுட்டே இருப்பான். அது அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது.
இப்போ அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருடைய ஒரு பிஏ இல்ல அவரோட மேனேஜர் மூலமா, "சரி போங்க அவனுக்கு அத செஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லி வெளிப்புறமா அத செஞ்சுருவாரு அவரு. உள்புறத்துல அவர் வந்து அவனுக்கு எதுவும் உதவி செய்யாத மாரி இருக்கும். ஆனா, தன்னுடைய பிஏ மூலமா, செக்ரட்டரி மூலமா, மேனேஜர் மூலமா, "சரி என் பையன் ரொம்ப இது பண்றான். அவனுக்கு நீ அந்த காரியத்த செஞ்சு குடு" அப்படின்னு சொல்லி சொல்லிருவாரு அவரு. நேரடியா அவர் செய்ய மாட்டார். ஆனா, அவருக்கு பிடித்தாற் போல் உள்ள விஷயத்த அவரே நேரா பையனுக்கு செய்வார். ஆனா, இந்த மாரி விடாப்பிடியா பையன் வந்து தேவையற்ற விஷயத்துக்கு ஆசைப்படுறான். ஆனா, அந்த அந்த விஷயத்த வேணும் வேணும்னு சொல்றான். அப்படிங்கிற பட்சத்துல விருப்பமற்று அப்பா இந்த மாரிலாம் காரியங்கள் செய்வார் இல்லையா? அதே போல கிருஷ்ணர் வந்து நம்முடைய பௌதிக ஆசைகள பூர்த்தி பண்ணணுங்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனா, இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் முட்டாள்தனமா இதுதான் வேணும் வேணும்னு சொல்றாங்களா, அதனால கிருஷ்ணர் தேவதைகள் மூலமா அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறார். ஆனா நம்ம தேவதைகள வழிபாடு செய்யணும் அவசியமே இல்ல. அவங்க கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் நமக்கு கிடையாது. ஆனா வைஷ்ணவர்கள் பிரச்சாரம் செய்றதுக்காக போவாங்க. ஏன்னா தேவதைகள் வழிபாடுல இருக்கிறவங்க எல்லாருமே பௌதீகவாதிகள் தானே! அவங்களையும் உயர்ந்த ஸ்தலத்துக்கு முன்னேறணுமே! அவங்களுக்கு திவ்யமான ஞானத்தை குடுக்கணுமே! அவங்களுக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம் இந்த புத்தகங்கள்லாம் குடுத்து பக்தி வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிற உன்னதமான நல்ல சிந்தனையோடு இந்த புத்தகத்த குடுக்குறதுக்காக அவங்க எங்கனாலும் போக தயாரா இருப்பாங்க. தேவதைகள் கோயில விடுங்க. அவங்க சினிமா கோட்டைக்கு வெளியில இருந்து கூட புத்தகத்த விநியோகம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு குடிபோதை அது என்ன சொல்லுவாங்க? பப்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இல்ல பார் அப்டின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இடத்துல கூட பக்தர்கள்லாம் அந்த குடிச்சிட்டு வெளியில வரவங்க கூட புக்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. எனக்கும் ஞாபகம் இருக்கு. நம்ம புத்தகத்துல இருந்தப்போ, என் கூட இருந்த பக்தர்கள்லாம் அம் குடிச்சிட்டு வர்றவங்க கூட பகவத்கீதை, கிருஷ்ணா புத்தகங்கள்லாம் காமிச்சு, அவங்களோட அந்த புக்ஸ் எல்லாம் குடுத்துருவாங்க. அவங்க குடி போதையில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 300 ரூ. 400 ரூ. 500 கையில வச்சிருப்பாங்க. அது வந்து எவ்வளோ குடுக்குறோம்னு தெரியாது. சம்டைம்ஸ் அவங்க தெளிவா இருக்கும்போது கூட வேண்டான்னு சொல்லிருவாங்க. குடி போதையில இருக்கும்போது, அ என்னன்னு தெரியாமலே கூட ரூ. 300 குடுத்துட்டு பகவத்கீதை, கிருஷ்ணாவ வாங்கிட்டு போயிடுவாங்க. சில நேரம் ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. சில நேரம் குடிச்சிட்டு நமக்கு பிரச்சனை பண்றவங்களும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் மாமிசம் சாப்பிடக்கூடிய கடை, அந்த மாரி கடை முன்னாடி கூட பக்தர்கள்லாம் போயி, அங்க உள்ள மக்கள் வெளியில வரும்போது, அவங்கட்ட இந்த மாரி பிரபுபாத புத்தகங்கள், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் குடுக்குறது. இதெல்லாம் வைஷ்ணவரோட கருணை. அவங்க எங்க வேணாலும் போவாங்க. அப்படி இருக்கிறப்போ, தேவதைகளுக்கு கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா, தேவர்கள வழிபாடு செஞ்சு அவங்க பௌதிக ஆசைய பூர்த்தி பண்றதுக்காக போறது கிடையாது. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஸ்ரீமத் பாகவத படித்துக் கொண்டு ஸ்ரீமத் பாகவத கேட்கிறோம். நமக்கு பௌதிகமான ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது. பௌதிகமான ஆசைகள் வேணும்னா, அத பூர்த்தி பண்றதுக்கு தேவதைகள்லாம் இருக்காங்க. ஆனா, அவங்ககிட்ட தஞ்சம் எடுத்துக்கிறனால நமக்கு எந்த வகையிலயும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கே, இந்த ஆசைகள பூர்த்தி பண்ணா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா, பௌதிக ஆசைகள பூர்த்தி பண்ணா நமக்கு சந்தோஷமே கிடைக்காது. நம்ம நெனச்சுக்கிறோம். கற்பனையில இருக்கிறோம். அதனால இதுக்கு மாயான்னு பேரு. மாயான்னா எதுக்கு இணையாதோ அது வந்து நம்ம உண்மைன்னு நெனச்சுட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு சந்தோஷம் இந்த பௌதிகமான இந்த பற்று. பௌதிகமான விஷயங்கள செய்றனால, புலன்களுக்கு திருப்தி குடுக்குறனால, நமக்கு இன்பம் கிடைக்கும்னு சொல்லி, ஒரு மாயாங்கிற ஒரு சிந்தனையில இருக்கோம். நமக்கு இன்பமே கிடைக்காது. பாகவதத்துல 7வது காண்டத்துல ஹிரண்யகசிபுவுடைய நம்ம சரித்திரத்த பார்க்கிறோம். ஹிரண்யகசிபுனாலே பௌதிக வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கான உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அ என்ன சொல்லலாம்? உருவம் அப்படின்னு சொல்லலாம். ஹிரண்யகசிபு. ஹிரண்ய அப்படின்னா செல்வம், கசிப்புன்னா மெதுவான மெத்தை. மெதுவான மெத்தையில நல்லா ஒருத்தர் அவங்களுடைய காம இச்சைய வந்து பூர்த்தி பண்ணுவாங்க, பெண்களோட. அதேபோல ஹிரண்யா அப்படின்னா நம்மளுடைய வஸ்துக்கள், பௌதிகமான விஷயங்கள அனுபவிக்கிறதுக்கு நமக்கு செல்வம் வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு டிவி வேணும்னா, அதுக்கு காசு வேண்டியிருக்கு. ஃபோன் வேணும்னா காசு வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு வீடு வேணும், டூ வீலர் வேணும், கார் வேணும்னா எல்லாம் செல்வம் இருந்தா தானே இதெல்லாம் வாங்க முடியும். அப்போ இந்த ஒரு பௌதிக இன்பத்த அனுபவிக்கிறதுக்காக ஒரு உருவமா ஒருத்தன நம்ம சொல்லலாம்னா, அது வந்து ஹிரண்யகசிபு தான். எல்லாத்தையும் நல்லா வச்சிருந்தான். எல்லாமே அவனுக்கு வந்து அவன் கீழ தான் இருந்தது. ஆனா அப்படிப்பட்டவன் கூட எப்ப பார்த்தாலும் ஒரு தொந்தரவான ஒரு மனநிலையில தான் இருந்தான்னு பாகவதம் சொல்லுது.
இப்போ எவ்வளவுதான் புலன்பத்தை நம்ம அனுபவிச்சா கூட நமக்கு சந்தோஷங்கிறது கிடைக்க போறது கிடையாது. இப்போ தேவதைகள் நம்ம அணுக வேண்டியது இல்லைன்னா, எஸ் அணுக வேண்டியது கிடையாது. இப்ப தேவதைகளை அணுகி நமக்கு மோட்சம் கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. சாஸ்திரத்துல என்ன சொல்லுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம மோட்சம் அடையறதுக்கு தேவர்களை பிடிச்சிட்டு போறதுங்கிறது, கடலை கடக்கிறதுக்கு ஒரு நாயோட வாலை பிடிச்சிட்டு போறது மாதிரியாம். இப்போ ஒரு கடல்ல ஒரு நாய் இருக்கு. அதோட வால பிடிச்சுட்டே போய் நம்ம இந்த கடல தாண்ட முடியுமா என்ன? வாய்ப்பு கிடையாது. அதேபோல தேவர்களால நமக்கு இந்த சம்சார பந்தனத்திலிருந்து காப்பாத்த முடியாது. கிருஷ்ணருடைய தூய பக்தர்களால மட்டும் தான் நம்மள காப்பாத்த முடியும். கிருஷ்ண பக்தியால மட்டும் தான் நம்மள காப்பாத்த முடியும். கிருஷ்ண பக்தியில உகந்ததா நமக்கு தேவர்கள் இருக்காங்க. அப்பன்னா அது நமக்கு உகந்ததா இருக்குமே தவிர, நமக்கு பௌதிக இச்சையை கொடுக்கக்கூடிய தேவர்களால நம்மளால இந்த பிறப்பு இறப்புல இருந்து அவங்களால காப்பாத்த முடியாது. அ தேவர்கள் கூட கிருஷ்ணனுடைய பக்தர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய தஞ்சத்துல இருக்காங்க. கிருஷ்ணருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவர்கள நம்ம எதிர்க்கிறது கிடையாது. ஆனா தேவர்கள அவமதிக்கிறதும் நம்ம கிடையாது. தேவர்களுக்கு நம்ம செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துறோம். ஆனா வழிபாடு கிருஷ்ணருக்கு. தேவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம். ஆனா வழிபாடு கிருஷ்ணருக்கு வச்சுக்கணும். இப்ப நமக்கு கணவர் இருக்காருன்னா, நமக்கு கணவர் தான் எல்லாமே. நமக்கு கணவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஒரு முதலாளியா இருக்கார். அவருக்கு நெறைய பேரு வேலைக்காரங்கலாம் இருப்பாங்க. அவங்களும் ஆண் மகனா இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம கணவர்களா பார்க்க முடியாது. அவங்கள மரியாதை செலுத்தலாம். சரி என்னுடைய கணவர் ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரு கீழ ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல மேனேஜர்ஸ் இருக்கலாம், சூப்பரிண்டென்டன்ட்ஸ் இருக்கலாம், சூப்பர்வைசர்ஸ் இருக்கலாம். அவங்க ஒரு உயர்ந்த ஸ்தனத்துல இருந்து நமக்கு என்னுடைய கணவருக்கு தொண்டு செய்றாங்க. அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை நான் செலுத்துவேனே தவிர, என்னோட கணவர் தான் எனக்கு புருஷன் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். அதேபோல கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் நமக்கு. அவருக்கு தான் நம்ம வழிபாடு செய்வோம். தேவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. இப்போ நாங்க அங்க பசுபதிநாதர் கோயில் போனப்போ, அங்க பக்தர்கள்லாம் புத்த விநியோகம் செய்றத பார்த்தோம். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அங்க பசுபதிநாத் அப்படின்னா, ம் பொதுவா பசுபதி அப்படின்னா, பதி அப்படிங்கிறது தலைவர குறிக்குது. பசு அப்படிங்கிறது விலங்க குறிக்குது. விலங்குகளுக்கு தலைவரா இருக்கிறதுக்கு பசுபதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. பொதுவா இந்த உலகத்துல கிருஷ்ணர மறந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு வகையில விலங்குகள் தான். இப்போ இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எல்லாருமே அந்த பசுங்கிற தளத்துல இருக்காங்க. இந்த தளத்துல நமக்கு இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஒரு படைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் கிருஷ்ணர். இந்த படைப்புக்கு துர்கா நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கிறார். துர்காவுக்கு பதியா சிவபெருமான் இருக்கார். அப்போ ஒரு வகையில துர்கா அப்படிங்கிறது இந்த உலகத்துல நமக்கு ஒரு தாயா இருக்காங்க. அவங்களுக்கு கணவரா சிவபெருமான் இருக்கிறனால பசுபதி அப்படிங்கிறது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு பசுபதிநாதர் அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஒரு விலங்கு போல, ஒரு விலங்கு கட்டி போட்டது போல, ஒரு விலங்கு கட்டி இழுத்துட்டு போறது போல, அஸ்வத்தாமன் அர்ஜுனர் இழுத்துட்டு வரார். இழுத்துட்டு திரௌபதி முன்னாடி வைக்கிறார். திரௌபதி அவருடைய வாம சுபாவத்தினால இந்த ஸ்லோகத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. திரௌபதி வாம சுபாவத்துல இருக்காங்க அப்படின்னு. திரௌபதி ஒரு பெண்ணா இருக்காங்க. பெண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். ஆணுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். பெண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். எல்லாரும் ஒரே தளத்துல இருக்க போறது கிடையாது. ஆணுக்கு ஒரு குணம் இருக்கும். பெண்ணுக்கு ஒரு குணம் இருக்கும். அதே போல ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். கிருஷ்ணர் கீதையில சொல்றது போல காரணம் குணசங்கமஸ்ய சதசட் யோனி ஜென்மசு. நமக்கு என்ன மாதிரியான கர்மா செஞ்சிருக்கோமோ அந்த கர்மாக்கு ஏற்றாற் போல் நம்ம எந்தெந்த குணத்துல நம்ம தொடர்பு வச்சிருக்கோமோ அந்தந்த குணத்துல அந்தந்த தொடர்பின் காரணமாக சத் அசத் ஜன்ம யோனிஷு நம்ம அந்தந்த யோனிக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு
ஒரு பெண் உடல் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்றாற் போல் நமக்கு குணம் முற்பிறவில இருந்திருக்கும். ஆணுடைய உடல் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்றாற் போல் நமக்கு ஒரு குணம் இருக்கும். நமக்கு ஒரு விலங்கோட உடல் கிடைச்சிருக்குன்னா நம்மளுடைய குணம் முற்பிறவில அப்படிதான் இருந்திருக்கும். நமக்கு பறவையோட ஒரு உடலோ, இல்ல ஒரு நீந்துறது போன ஒரு உடலோ, அதெல்லாம் நம்ம எதோட தொடர்பு கொண்டு வரோமோ, அதற்கு ஏற்றாற் போல் அடுத்த பிறவி நமக்கு தேவர்களால கொடுக்கப்படுதுன்னு பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல உம் எனக்கு எக்ஸாக்டா அந்த ஸ்லோகம் ஞாபகம் வர மாட்டேங்குது. பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்மணா தெய்வ நேத்திரேன ஜந்தோ தேகுபத்தியதே. நம்மளுடைய செயலின் காரணமாக, குணத்தின் காரணமாக, அந்தந்த கர்மாவின் அடிப்படையில் அவனவனுக்கு அந்தந்த உடலை தேவர்கள் கொடுக்கிறார்கள். கர்மனா தெய்வ நேத்திரேன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுடைய இந்த இப்ப நம்ம என்ன உடல்ல இருக்கோமோ, நமக்கு ஆண் உடல்ல இருக்கோமோ, இல்ல ஒரு பெண் உடல்ல இருக்கோமோ, விலங்கு உடல்ல இருக்கோமோ, இல்ல பறவை உடல்ல இருக்கோமோ, அதெல்லாம் நம்ம முற்பிறவில நம்முடைய செய்த செயல், நம்ம எந்த குணத்தோட தொடர்புல இருந்தோமோ, அதற்கு ஏற்றாற்ப ஒரு செயலை செய்வோம். அதற்கு ஏற்றாற்ப நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்லுவார், இப்ப நீங்க எஸ்பெஷலி நீங்க வெளிநாட்டுல எல்லாம் போனீங்க அப்படின்னா, அங்க நிறைய பேர் இந்த கடல்லயே அவங்க நீந்துறது போல ஒரு ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க. அந்த கடல்ல அது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அது ஒரு கீழே ஒரு 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 பிளாட்டான ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அது தண்ணியில போட்டா அது நீந்தும். அது மேல அது மிதக்குறதுனால அது மேல இவங்களுடைய காலை வைத்துக் கொண்டு அதுல அவங்க அப்படியே கடல்ல மேலோட்டமா அப்படியே நீந்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடலுக்குள்ள அவங்க போன அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, சர்ஃபிங் பிரபு, சர்ஃபிங். எஸ், சர்ஃபிங். சர்ஃபிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த சர்ஃபிங்கிற ஒரு விளையாட்டு வெளிநாட்டுல ரொம்ப பிரபலம். இந்தியால அந்த அளவு இல்ல. பட் வெளிநாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்கு. சர்ஃபிங்னே இருப்பாங்க. கடலோரமா போறது, அந்த ஒரு மட்டையை எடுத்துக்கிட்டு அதுல அவங்களுடைய காலை வைத்துக் கொண்டு அப்படியே சர்ஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க இப்ப பார்த்தாலும் அந்த தண்ணி, கடல் நினைத்துட்டு இருக்கிறனால பிரபுபாதர் சொல்லுவார், இவங்க எல்லாம் அடுத்த பிறவில ஒரு மீனா பறப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அதோட சிந்தனையிலே தானே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் தண்ணி, கடல். அஹ் அதுதானே தண்ணி, கடல்னாலே ஒரு மீனுக்கு தானே அந்த மாதிரியான ஒரு சுபாவம் இருக்கும். அதுக்குள்ளேயே நீந்துறது, சிந்தனை எல்லாம் தண்ணினே இருக்கிறது. இப்போ இயற்கையாவே அவங்களுக்கும் ஒரு நீந்தணுங்கிற ஒரு சிந்தனையே இருக்கிறனால அடுத்த பிறவி ஒரு மீனா பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எந்தெந்த சிந்தனையில கிருஷ்ணருக்கு இதுல தானே சொல்றாரு, எம் எம் யாபி ஸ்மரன் பாவம் திஜத்தந்தே கலேவரம் தத்தத் ஏ வைத்தி கௌந்தேயா சதாதத் பாவபாவிதகாங்கிறார். நம்ம எந்தெந்த சிந்தனையில நம்மளுடைய உடலை விடுறோமோ அதற்கேற்றாற்போல் அந்த பாவத்துல இருக்கிறனால எந்தெந்த உடலை நம்ம அடைகிறோம் சொல்றாரு. வாழ்க்கை முழுக்க எப்ப பார்த்தாலும் சர்ஃபிங்கே நினைச்சிட்டு இருக்கோம், நீந்துறதே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப இறுதி தருணத்துல நமக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் தான் வரப்போகுது. அப்போ இந்த உடலை விடும்போது நமக்கு ரெடியா இருக்கும் ஒரு மீனோட உடல். நேர கடலுக்கே போயிடலாம், நீந்திட்டே இருக்கலாம். வாழ்க்கை முழுக்க நீந்திட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம அப்பப்போ கடலுக்குள்ள போய் நீந்த போகணும் சர்ஃபிங்கிற பேர்ல? கிருஷ்ணர் ரொம்ப கருணையா, நீ ஏன்பா அப்பப்போ நீ வர்ற? உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு மீன் உடல் தர்றேன். நீ கடலுக்குள்ளேயே இருந்து நீந்திட்டே இருக்கலாம்னு சொல்லி கருணையா ஒரு மீனோட உடலை கொடுத்துருவார். இப்ப நம்ம எந்தெந்த குணத்துல இருக்கோமோ அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு உடல் கொடுக்கப்படுது. காரணம் குணசங்கமஸ்ய சத்தசட் யோனி ஜென்மசு அப்படின்னு. இப்ப நமக்கு ஒரு ஆண் உடலோ, பெண் உடலோ அது எல்லாமே ஒரு பௌதிக உடல் தான். அது ஒரு மீன் உடலா இருந்தாலும் சரி, இல்ல விலங்கு உடலோ, பறவை உடலா இருந்தாலும் சரி, இல்ல ஆண் உடலோ, பெண் உடலோ எல்லாமே பௌதிக உடல் தான். ஆனா அந்தந்த உடலுக்குன்னு ஒரு சுபாவத்தை கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. இப்போ மீனோட சுபாவம் அது நீந்தத்தான் செய்யும். அது என்ன பண்ணும்? நீந்தத்தான் செய்யும் அது. ஒரு நாயோட சுபாவம் அது குலைக்கத்தான் செய்யும் அது. அது என்ன பண்ண முடியும்? ஒரு பாம்போட சுபாவம்னா அது கொத்தத்தான் செய்யும் அது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. நம்ம என்னதான் பண்ணாலுமே சொல்லுவாங்களே, அ என்னதான் நம்ம நாய குளிப்பாட்டி வச்சாலுமே சரி, அது என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்க போகுது? அது அதோட வேலையத்தான் செய்ய போகுது. நம்ம ஒரு நாய எடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ராஜா உட்காரக்கூடிய ஒரு ஆசனத்த உட்கார வச்சாலுமே கூட, அது என்ன ராஜா மாரியே நடந்துக்கிட போகுது?
அது அதோடைய நாய் வேலையை தான் அது செய்யும். குலைக்கத்தான் செய்யும். சோ அதே போல அவங்கவங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கும். அது நமக்கு என்ன இப்போ ஒரு ஆத்மா ஒரு நாயோட உடல்ல வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆத்மா ஒரு நாய் அப்படின்னு கிடையாது. அந்த ஆத்மா அதோட செயலின் காரணமா இப்போ ஒரு நாயோட உடல்ல வந்து அதோடைய துக்கத்த அது அனுபவிச்சுட்டு இருக்கு. கர்மாவ அனுபவிச்சுட்டு இருக்கு. அதே போலதான் ஒருத்தர் ஆண் உடல் எடுக்கிறதா இருக்கட்டும், பெண் உடல் எடுக்கிறதா இருக்கட்டும், அது அவங்களுடைய முன்ன அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில குடுக்கப்படுது. சாஸ்திரத்துல ஒரு ஆண் பெண் மேல பற்று வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பெண் ஒரு ஆண் மேல பற்று வச்சுக்கிறது அவளுக்கு வந்து அது உதவி செய்யும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண் மேல பற்று வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ இறுதி சமயத்துல அவங்க மனைவியவோ நினைக்கும்போது, இல்ல அவங்களுடைய பொண்ண நினைக்கும்போது, ஒரு பெண்ண நினைக்கிறனால, அடுத்த பெரிய அவங்க பெண்ணா பிறக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பெண்ணா இருக்கிறவங்க தன்னோட கணவர் மேலயோ, இல்ல என்னோட பையனோ, இல்ல ஒரு தந்தையோ நினைக்கும்போது, அவங்க ஆண் மேல பற்று வச்சதுனால, அடுத்த பிறவி அவங்களுக்கு ஒரு ஆண் உடல் கிடைக்கும்னு சொல்லப்படுது. எதுக்காக இது சொல்லப்படுது அப்படின்னா, ஒருத்தர் ஆண் உடல்ல இருக்கும்போது, தன்னை எறியும் பாதை வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா ஒரு பெண் உடல்ல இருக்கும்போது, இந்த தன்னை எறியும் பாதை வந்து அந்த அளவுக்கு எளிமை கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஆணா இருக்கும்போது, குறிப்பா வேத கலாச்சாரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த காலத்துல எல்லாம் சம உரிமை, சம உரிமைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்கள் எந்த அளவு துக்கத்துல ஆளாறாங்க அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துல பார்க்கலாம். என்னதான் பெண்கள் வந்து எங்களுக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லி சொன்னா கூட, அதிகமா பெண்கள் வந்து ஏச்சு பிழைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா வேத கலாச்சாரத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனா வேத கலாச்சாரங்கிற பேர்ல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்காம பெண்கள அனுபவிக்கணும், அவங்கள அடிமைத்தனம் படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி ஏச்சு பொழச்சாங்கன்னா, அதுவும் பெண்களுக்கு கெடுதல் தான். ஏன் இந்த ஃபெமினிசம் இப்ப இந்த காலத்துல நவீன காலத்துல ஃபெமினிசம்ங்கிறது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. பெண்ணியம்னு சொல்றாங்க. நாங்களும் ஆண்களோட சமம் அப்படின்னு பெண்கள் வந்து சொல்றாங்க. அ இதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான இந்த பெண்ணியம் வந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து படப்பட்டார்கள் அப்படின்னு. அ இந்த இந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த காலம்னா ஒரு சில நூற்றாண்டுகளா பெண்கள் வந்து எந்த அளவு ஒரு அவதைக்குள் உட்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நடந்த உண்மைதான். அது ஒரு வரலாறு தான். அது வந்து வெளிநாட்டிலேயும் அதிகமான சித்திரவதை பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்தது. அதே போல இந்தியாலயும் சரி, இது வேற கலாச்சாரமா இருந்தா கூட, இங்கேயும் பெண்கள் வந்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். இதன் காரணமா தான் பெண்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு குரல் கொடுக்கணும், அவங்களையும் சமமாக்கணுங்கிற இந்த ஒரு பெண்ணியம்லாம் வந்திருக்கு. இப்ப நீங்க இந்தியாலயே பார்த்தீங்க அப்படின்னா, சதி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. சதி அப்படிங்கிறது வேத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரபு தான். தன்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா, கணவரோட பிரிவ தாங்க முடியாம ஒரு பெண் வந்து அ அவளும் அந்த கணவருடைய உடலை எரிக்கும்போது, அந்த மரக்கட்டையோட அவங்களும் போய் ஏறிருவாங்க. இது மரக்கட்டை ஏறுதல் அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாரி கணவர் மேல ஒரு பற்று இருக்கும். அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி, அவங்க சுய விருப்பத்தோட அவங்க அந்த தீயில போய் விழுவாங்க. இது நீங்க பாகவதத்திலயும் நீங்க பார்க்கலாம். எப்படி பிருத்து மகராஜ் அவர் வந்து வைகுண்டத்த அடையும்போது, அம் பேரு அர்ச்சின்னு நெனைக்கிறேன். அவங்களும் அத செஞ்சாங்கங்கிறத பார்க்கிறோம். ஏன் அ திருதராஷ்டிரர் அவருடைய உடல விட்டு அவரே உடல்ல இருந்து அக்னிய ஏற்படுத்தி, இந்த அவருடைய உடல இந்த குடிசையோட செஞ்சு தகனம் செஞ்சு எரிச்சுட்டு கொல்லும்போது, ம் காந்தாரி திருதராஷ்டிரருடைய மனைவியான காந்தாரி, அவங்களும் இந்த அக்னியில உள்ள போனாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல தான் பாண்டுக்கும் 2 மனைவிகள் இருக்காங்க. ஒண்ணு வந்து குந்தி மகாராணி, இன்னொன்னு வந்து மாத்ரி. குந்தி மகாராணியும் நான் வந்து பாண்டு அவரோட உடல விட்டதுக்கப்புறம், குந்தி மகாராணி நானும் பாண்டுவோட சேர்ந்து இந்த உடல விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாத்ரி நானும் உடல விடுறேன்னு சொல்றாங்க. குந்திக்கு பிறந்த குழந்தைகள்னு பார்க்கும்போது, யுதிஷ்டிர் மகாராஜ், பீமசேனர், அர்ஜுனா. குந்திக்கு கிடைத்த அந்த மந்திரத்த வைத்துக்கொண்டு மாத்ரியும் பாண்டு மூலமா நகுலன், சகாதேவன்னு 2 குழந்தைகள் மூலமா குழந்தைகள் அவங்களுக்கும் கிடைக்குது.
ஆனா மாதிரி சொல்றாங்க, இல்ல இந்த குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த 5 குழந்தைகள் பாண்டவர்களையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். என்னால பாண்டுவ விட்டு இருக்க முடியாது. அதனால பாண்டுவோட சேர்ந்து நானும் இந்த உடல விடுறேன். நீங்க ஆனா குழந்தைங்கள பாத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு, மாதிரி அந்த அ என்ன சொல்றாங்க, அந்த அக்னிக்குள்ள நுழையிறாங்க. ஆனா குந்தி மகாராணி பாண்டவர்களோடயே தான் இருந்தாங்கங்கிறது பாக்குறோம். இப்ப நீங்க பாகவதத்துல பார்க்கும்போதே, சதி அப்படிங்கிறது விருப்பத்தோட தான் இருக்கு. அப்படின்னா குந்தி மகாராணி ஏன் சதிய எடுத்துக்கல? குந்தி மகாராணி சதிய எடுத்துக்கலாமே. தசரதர் கூட நம்ம ராமாயணத்துல பார்க்கிறோம். தசரதர் இறந்து போறார். தசரதர் இறந்ததுக்கு அப்புறம் கௌசல்யா, கைகேயி, சுமத்ரா அவங்க எல்லாம் உடன்கட்டை ஏறுனாங்களா என்ன? இல்லையே. இப்போ வேத கலாச்சாரத்துல சதி அப்படிங்கிற அந்த மரபு இருக்கு. ஆனா அது கட்டு அ என்ன சொல்லலாம்? அது விருப்பத்தோட அத செய்யலாமே தவிர, அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஆனா நாளடைவுல அ இந்த சதி அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா பெண்களும் செய்யணும்னு சொல்லி நெறைய பெண்கள் மேல அது வற்புறுத்தப்பட்டது. அதன் காரணமா அதற்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இந்த இந்தியர்கள்லாம் ரொம்ப கீழ் நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான கலாச்சாரம், நாகரிகமே கிடையாது போல. இப்படி ஒரு தேவையில்லாம ஒரு பெண் அவங்க வற்புறுத்தி அவங்கள உடன்கட்டை ஏற வைக்கிறாங்கன்னு சொல்லி, வேத கலாச்சாரத்த ரொம்ப குறைவா, இழிவா சொல்லி, அத அவங்க தான் ஆங்கிலேயர்கள் தான் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒரு பேரளவான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு புரட்சியாளர். அவருடைய உதவியோட இத இந்தியால அத அழிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வரலாறு அதான் சொல்லுது. பெண்கள் நெறைய வகையில அவங்களும் மிஸ்ட்ரீட், எக்ஸ்ப்ளாய்ட் அவங்கள ரொம்ப நெறைய வகையில ஏய்ச்சு பிழைத்தார்கள் ஆண்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்போ இதன் காரணமா தான் இந்த பெண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. அது நம்ம அத ரொம்ப பெருசா பார்க்கணும் அவசியம் கிடையாது. வேத கலாச்சாரத்துல ஆனா ஆண், பெண் சமம் அப்படின்னு கிடையாது. ஆண்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. பெண்களுக்குன்னு ஒரு ரோல், அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. பெண்கள் அவங்க சுபாவத்தின் அடிப்படையில அவங்களுக்கான ஒரு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல ஆணோட சுபாவத்துக்கு ஏற்றாற்போல் கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது இயற்கையா, பொதுவா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வாம சுபாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு வாம சுபாவம் இருக்கும். அவங்க ரொம்பயும் கனமாலாம் இருக்க மாட்டாங்க. ஆண்கள் எப்பவுமே கனமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெண்கள் ரொம்ப கனமா இருக்க மாட்டாங்க. பொதுவா பசங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சர்ன்னு சொல்லும்போது, ஒரு ஆண் டீச்சர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனா ஒரு பெண் டீச்சர் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காது. ஏன்னா பெண் டீச்சரா இருந்தா கூட ஸ்டில் எல்லாருக்குமே அவங்கள ஒரு தாயா தானே பார்ப்பாங்க. ஓகே. அப்போ ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க அப்படின்னு. பொதுவா சொல்றேன். சில இடத்துல ஆண் டீச்சர் ரொம்ப மெதுவா இருக்கலாம். சில இடத்துல பெண் டீச்சர் ரொம்ப என்ன சொல்லலாம், கனமா கூட இருக்கலாம். பட் பொதுவா சொல்லும்போது, பெண் டீச்சரா இருந்தா கூட நமக்கு அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அனுபவத்திலும் நம்ம பார்க்கலாம். பெண் டீச்சர்னா ரொம்ப மெதுவா இருப்பாங்க. ஆனா ஆண் டீச்சர்னா நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இது ஒரு சுபாவம் தான். எல்லாருக்கும் இது இந்தியான்னு கிடையாது. வெளிநாட்டு போனாலுமே சரி, எல்லாருக்கும் அந்தந்த சுபாவம் ஆணுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். பெண்ணுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். அதனால தான் பெண் அப்படின்னாலே அது ஒரு தாய்மைன்னு சொல்லும்போது, நமக்கு அன்பு, நமக்கு பாசம், ஒரு நேசம், இந்த மாரியான ஒரு அரவணைப்பு இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அப்பா அப்படின்னா, நமக்கு அது ஒரு ஐயோ! ஒரு கண்டிப்பா இருப்பாரு. அவர்ட்ட நம்ம எப்படி போய் நிக்கிறது? அ அவர் நம்மள இன்ஃபாக்ட் ஒரு அப்பா இந்த மாரி கனமா இருக்கிறனால, குழந்தைகள் நல்ல குழந்தைகளா வருவாங்க. குழந்தைகளுக்கு அம்மா, அப்பாவுடைய பாசம், அன்பு வேண்டியிருக்கும். ஆனா அப்பாவுடைய அந்த கனம் வேண்டியிருக்கணும். சாணக்கியர் பண்டிதர் அதான் சொல்றார். "தஸ்மாத் புத்திரம் ச சிஷ்யம் ச தாடயே நது லாலயேத்ங்கிறார்." தாடனே பகவோ லாலனே பகவோ தோஷ தாடனே பகவோ குணகங்கிறார். நம்ம குழந்தைய ரொம்ப லலலலான்னு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் அப்படின்னா, தோஷங்கள் அதிகமாயிடுமாம். கண்டிச்சு வளர்க்கும்போது குணங்கள் அதிகமாகணும். அதனால ஒரு குருவும் சரி, ஒரு பிதா, ஒரு அப்பாவும் சரி, தன்னுடைய சீடரையோ, தன்னுடைய பையனையோ அவங்க கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்பாவோட ரோல் என்னன்னா கண்டிச்சு வளர்க்கிறது. அவங்க மெதுவா இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கோபத்தோட பேசுவாங்க, கனமா பேசுவாங்க. அப்பதான் அந்த குழந்தை நல்ல குணத்தோட வளரும். இது சுபாவமாவே கிருஷ்ணர் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கார்.
அதே போல ஆண்களுக்கு நிறைய வகையில சுதந்திரம் இருக்கும். பெண்களுக்கு அந்த மாதிரி சுதந்திரம் கிடையாது. இப்ப மனு ஸ்மிருதியிலயும் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் நர்ஹதின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு சுதந்திரம் வந்து கொடுக்கக் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக் கூடாது அப்படின்னா, அதுக்காக அவங்கள வந்து அ அடிமைத்தனம் படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ குழந்தைக்கு நம்ம சுதந்திரம் குடுப்போமா என்ன? குழந்தைக்கு சுதந்திரம் குடுக்கக் கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள குறை சொல்றது கிடையாதே. ஏன்னா குழந்தைக்கு சுதந்திரம் குடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து ஆபத்தான நிலைக்கு தான் போகும். நீங்க பாட்டுல குழந்தை நீ என்னனாலும் செஞ்சுக்கோமான்னு குழந்தைய விட்டுருவீங்களா? அது இரவு எங்கேயாவது போச்சு அப்படின்னா, நீங்க பாட்டுல விட்டுருவீங்களா என்ன? ஏன் இல்ல நீங்க அது எப்பவுமே கைப்பிடிச்சுட்டே தானே போவோம். அதுக்கு பாதுகாப்பு குடுக்க தானே செய்வோம். ஏன்னா குழந்தை அப்படின்னா அவங்கள ஈஸியா ஒருத்தர் வந்து ஏமாத்திட முடியும். அதுவும் என்ன செய்யணும்னு தெரியாம ஏதாவது செஞ்சிடும். அப்போ அதுக்கு பாதுகாப்பு குடுக்குறதுக்காக சுதந்திரம் குடுக்குறது கிடையாது. அதே போல பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பு குடுக்குறதுக்காக சுதந்திரம் குடுக்கக் கூடாதுன்னு வேதம் சொல்லுதே தவிர, பெண்கள் வந்து அடிமைத்தனம் படுத்துறாங்கன்னு கிடையாது. இப்போ பெண்களுக்கு ஏன் பெண்களுக்கு அப்படி நீங்க வைக்கிறீங்க? அப்ப பெண்களுக்கு என்ன அந்த அளவுக்கு என்ன புத்தி கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? நம்ம பொதுவான நிலையில பார்க்கும்போது, அவங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்றாற்போல் அவங்க அந்த செயல செய்றனால, ஆண்கள் புரோபா அந்த பொருளுரையில சொல்றாரு இல்லையா? ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு பகுத்தறிவோடு நடந்துக்கிறது. அந்த பகுத்தறிந்து செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து, பெண்கள விட ஆண்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு எதார்த்தமான ஒரு உண்மைதான். நம்ம வந்து ஆ, ஊன்னு ரொம்ப பெருசா பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சமுதாயத்திலேயே பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எத்தன பேரு பெண் விஞ்ஞானி இருக்காங்க? ஏமைனா ஏதாவது 1, 2 அப்படின்னு நம்ம இங்க சொல்லாமே தவிர, அதிகபட்சம் எல்லாருமே ஆண்களா தானே இருக்காங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் சமமான கல்வி குடுத்தா கூட, ஆண்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும். பெண்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து எல்லாரையுமே சமமா பார்க்க முடியாது. அவங்கவங்களுக்கு உடல் அமைப்பே வேற. ஆண்கள் வந்து எந்த காலத்திலயும் அவங்க வந்து ஒரு ஒரு குழந்தையெல்லாம் அவங்க ஈன்றெடுக்க முடியாது. அவங்க வேணா ஆண் அணுக்கள செலுத்தலாமே தவிர, ஃபைனலி ஒரு பெண்ணுடைய உடல் மூலமா தானே அந்த குழந்தை வெளில வரப்போகுது. இப்போ அந்த குழந்தைக்கு அவங்க பால் குடுக்க வேண்டியிருக்கும், அரவணைப்பு குடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அவங்களுக்குன்னு அந்த சுபாவம் இருக்கும். அது எஸ்பெஷலி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையான உடலும் இருக்காது. இப்போ அந்த ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையான உடல் இல்லாதனாலேயே, அவங்க பாதுகாப்புக்காகவே ஒரு பற்றோட இருப்பாங்க. தன் கணவர் வந்து தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. பையன கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்கே. ஒரு ஆண் மகன்னா அவன் என்னனாலும் செஞ்சுட்டு போயிடுவான். ஆனா பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு உடல் தானே! அதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இல்ல ஆணுக்கும், பெண்ணுக்கும் எல்லாரும் சமமான உடல்ன்னு சொன்னோம்னா, நம்ம என்ன பேச முடியும்? அ இயற்கையாகவே ஆணுக்கும், பெண்ணுக்கும் சமமான ஒரு உடல் வந்து கிடையாது. உடல் ரீதியாவே பார்க்கும்போது ஆண்களுக்கு கூடிய ஒரு பலம் இப்ப நீங்க வெளிநாட்டிலே பொதுவாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒலிம்பிக் கேம்ஸ் இல்ல கிரிக்கெட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட, ஆண்கள் வந்து எந்த அளவு வேகமா ஓடுறாங்களோ, அதே அளவுக்கு பெண்களும் வேகமாவா ஓடுறாங்க? இல்ல ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இப்ப நீங்க டென்னிஸ் கூட விளையாடும்போது, அந்த மேட்ச் ஹவர்ஸ் பார்க்கும்போது, ஆண்களுக்கு வந்து ஒரு 5 செட்ஸ் வப்பாங்க. ஆனா பெண்களுக்கு 3 செட்ஸ் தான் வப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஆண்கள் போல ஒரு எனர்ஜி எல்லாம் இருக்காது. இப்போ உடல் பலவீனம் காரணமாகவே, ஒரு பெண்கள் வந்து தங்கள பாதுகாத்துக்கிறதுக்காகவே, தன்னோட கணவரையோ, இல்ல தன்னுடைய பையனையோ, தன்னுடைய அரவணைப்பிலே வச்சிருப்பாங்க. அப்போ அது அவங்களுடைய அ அந்த உடல் அமைப்பின் காரணமாக செய்யக்கூடிய செயல். இப்ப அதன் காரணமா அவங்களுடைய விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, தன்னுடைய பாதுகாப்பு தனக்காகவே இருக்கிறனால, பெண்களால நெறைய விஷயத்த வந்து வெளியில இருந்து சிந்தனை செய்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்டிங்கிறது வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கு. அதனால தான் பெண்கள விட ஆண்களுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அத நம்ம பொதுவாவே பார்க்கலாம். நடைமுறையில நம்ம வந்து அத பார்க்கலாம். பட் அப்படியே இருந்தா கூட ஆண், பெண் அப்படிங்கிறது எல்லாமே உடலுக்கு தான். நம்ம வந்து ஒரு ஆணு, பெண்ணு கிடையாது. இப்போ நீங்கலாம் ஆண்கள், பெண்கள் அப்படின்னும் கிடையாது. அ அவங்கவங்க அந்தந்த உடல்ல இருக்காங்களே தவிர, நம்ம வந்து ஆத்மா. நம்ம பெண்ணும் கிடையாது, நம்ம ஆணும் கிடையாது. பட் அந்த உடல்ல இருக்கறனால நமக்கு ஒரு சுபாவத்த நம்ம வெளிப்படுத்தலாம். பட் அதெல்லாம் தாண்டி வரணும். இப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாருமே என்ன அடைய முடியும்னு தான் சொல்றார். "ஸ்திரியோ வைசியஸ் ததா சூத்ரஸ் தேபி யாந்தி பராம் கதிம்ங்கிறார்." யாரா இருந்தாலுமே சரி, நீ ஒரு சூத்ரனா இருந்தாலுமே சரி, இல்ல ஒரு பெண்ணா இருந்தாலுமே சரி, என்ன அடையறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. சோ கிருஷ்ணர் அடையறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெறைய டைம் நம்ம பார்க்கலாம். பாரதம் முழுக்க எவ்வளவு உயர்ந்த பெண்கள்லாம் இருக்காங்க. கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணவங்கலாம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ பாகவதத்துல நம்ம வரக்கூடிய அத்தியாயங்கள்ல குந்தி மகாராணியுடைய போதனைகள்னு வருது. குந்தி மகாராணி எவ்வளவு அற்புதமா கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவங்க ஒரு பெண் உடல் தானே வைத்திருந்தாங்க. கிருஷ்ணர் தூய பக்தரை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அதே போலதானே கபில தேவரோட அம்மாவான தேவகுதி, கிருஷ்ணர் தேவகுதியும் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? கோபியர்கள் எல்லாம் இருக்காங்களே, ஆஹ் கிருஷ்ணருடைய தாய் இருக்காங்களே, இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பெண் உடல்ல இருக்கத்தான் செய்யறாங்க. சோ அதெல்லாம் இப்ப நம்ம இங்க கூட திரௌபதி பாக்குறோம். கிருஷ்ணர் வாம சுபாவத்துல திரௌபதி இருந்தா கூட திரௌபதி கிருஷ்ணருடைய தூய பக்தை தான். இன்ஃபேக்ட் மகாபாரத யுத்தம், ராமாயணமும் அப்படிதான். சீதையும் ஒரு பெண் தான். இந்த 2 யுத்தமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஆண்கள் எந்த அளவு அஹ், பெண்கள் அசிங்கப்படுத்தினவங்களை அழிக்கிறதுக்காக அஹ், முயற்சி செய்தார்கள், இல்ல செயல்கள் செய்தார்கள்னு பாக்குறோம். இப்போ ராவணா ஒரு சீதையை அபகரித்துட்டு போனா மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். அதற்காக ராமா ராவணாவோட சேர்ந்து அவருடைய முழு சாம்ராஜ்யத்தையே முடிச்சாலும் நம்ம பாக்குறோம். லங்காவே அழித்தாலும் நம்ம பாக்குறோமா இல்லையா? இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்காக எந்த அளவு பாதுகாப்பு, அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு தவறு இழைக்கும் போது எந்த அளவு தண்டனை கொடுக்கப்படுது பகவானாலே அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போலதான் மகாபாரதமும். இப்போ திரௌபதிய அசிங்கப்படுத்தணுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தானே கிருஷ்ணர் இந்த எல்லா கௌரவர்களையும் அவர்களோட சேர்ந்து மத்த அசுர ராஜாக்களையும் ஒரே இடத்துல வச்சு முடிச்சிட்டு போனார். திரௌபதிய என்னுடைய பக்தையான திரௌபதியை அசிங்கப்படுத்தினதுக்காகத்தான் கிருஷ்ணர் அவங்க எல்லாருமே முடிச்சிட்டார். திரௌபதி ஒரு பெண் தான். ஆனா கிருஷ்ணர் பாருங்க, திரௌபதிக்காக தானே இந்த முழு யுத்தத்தையுமே ஏற்படுத்துறாரு. மத்தவங்க கூட மன்னிச்சுட்டு விட்டுறலாம். ஆனா கிருஷ்ணர் மன்னிக்கல. என்னோட பக்தியை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. எல்லா முன்னாடியும் நீங்க அவளை மானவங்கப்படுத்தப்பட்டீங்க. நீங்க அவருடைய சேலையை உருவ பாத்தீங்க. ஆனாலும் அப்பவும் கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுத்தார். சேலையை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தார். ஆனாலுமே என்னோட பக்திக்கு நீங்க அந்த செயல் காரணமா குரு வம்சத்துல இருக்கக்கூடிய கௌரவர்கள் எல்லாரையும் அழித்தாரா இல்லையா? அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு பெண், ஆனா அவங்க சுபாவம் வாம சுபாவமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த வாம சுபாவத்தின் காரணமாக அஸ்வத்தாமன் மன்னிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. திரௌபதிக்கு அஸ்வத்தாமன் ஒரு பிராமணோட பையனா தெரியறாரு. அது உண்மைதானே. அவர் துரோணாச்சாரியர் போல ஒரு உயர்ந்த ஒரு பிராமணருக்கு பையனா பிறந்திருக்கான் அஸ்வத்தாமன். ஆனா மிகப்பெரிய ஒரு கொடூரமான அதர்மமான ஒரு செயலை செஞ்சிருக்கான். ஆனா அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறனால அவங்க அவன் பிராமணோட பையன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம குருவோட பையனாச்சே. அஹ் என்னுடைய இப்ப வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அதெல்லாம் வரும். நான் ரொம்ப பெரிய ஒரு துக்கத்துல இருக்கேன். என்னோட பசங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு. இதே போல தானே அஸ்வத்தாமனை நம்ம கொன்னுட்டோம்னா அவங்க அம்மா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இது அவங்களுடைய ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு எளிமையான ஒரு சிந்தனை, ஒரு மெதுவான ஒரு சிந்தனையின் போக்குல வரக்கூடியது இது. ஆனா இது எந்த அளவுக்கு ஆபத்துல போகும் அப்படிங்கிறது அவங்களோட சுபாவத்துல யோசிக்க முடியல. இப்ப அஸ்வத்தாமன் அவங்க சரி அவனை மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அஸ்வத்தாமன் மீண்டும் பரீட்சித் மகாராஜை கொல்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறான். இப்போ அவன் ஒரு பிராமணோட பையனா இருக்கலாம். ஆனா அவன் பிராமணுடைய பையனா இருந்தா கூட குணத்துல விழுந்தனால அவனை பிரம்ம பந்துவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பொதுவாவே ஒரு பெண்கள் இந்த காலத்துல எந்த அளவு இருக்குன்னு தெரியல. பொதுவா பெண்கள் ஒரு பிராமணர் வர்றாரு அப்படின்னா ரொம்ப நல்ல மரியாதை கொடுப்பாங்க. பிராமண குடும்பத்துல இருந்து யாராவது வராங்கன்னா எல்லா விதமான மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படி பாக்குறது இல்ல. இன்ஃபேக்ட் பிரபுபாதர் தானே சொல்றாரு, ஒரு ஆண்கள் இந்த மாதிரி ஒரு பிராமணனா இருந்துகிட்டு இதெல்லாம் செய்யறான், இவனெல்லாம் நான் ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா பெண்கள் ஸ்டில் அவன் ஒரு பிராமணனா இருக்கானே, பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்குறாங்க. இது அவங்களுடைய மெதுவான ஒரு குணத்தை காமிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கணும். ஒரு மெதுவான குணம் இருக்கிறது நற்குணமா இருந்தா கூட, ஆனா சரியா நம்ம பகுத்தறிந்து பார்க்கல அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்கும். அது ஆண்களுக்கு அந்த பகுத்தறிவு பகவான் அதை கொடுத்திருக்காரு. ஆண் உடல்ல எடுக்கும்போது அந்த விதமான ஒரு அமைப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இதெல்லாம் ஆஹ்
வேத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான விஷயங்கள். நம்ம இதெல்லாம் தெரிந்துக்கிறது அவசியம்தான். இது அதுன்னு இருந்தா கூட, நம்ம ஆணா பிறந்தாலும் சரி, பெண்ணா பிறந்தாலுமே சரி, நம்ம ஒரு தவறான இடத்துல பிறந்திருக்கோம். அ இது உகந்தமான ஒரு இடம் கிடையாது. இந்த பௌதீக உலகம், இந்த பௌதீக பிரபஞ்சம்ங்கிறது, இந்த ஆத்மாக்கான ஒரு உகந்த இடமே கிடையாது. அசங்கோஹி அயம் புருஷக. ஒரு ஆத்மா ஆணாகவும், பெண்ணாகவும் சரி, இல்ல எந்த ஒரு ஜீவராசி எடுத்தாலுமே சரி, எல்லா எந்த இடத்துல தோன்றினாலுமே அது உகந்த இடமே கிடையாது. தேவர்கள் லோகத்துல பிறந்தா கூட உகந்த இடமே கிடையாது. நம்மெல்லாம் நமக்கு உகந்த இடம் வைகுண்டம். பகவானுடைய கோலோக விருந்தாவனம். அங்க திரும்ப போகணும். அங்க நம்ம அவருக்கு நம்ம அம் சுதந்திரமான எந்த விதமான ஒரு என்ன சொல்லலாம்? பௌதீக தொந்தரவுகளும் இல்லாம, எந்த விதமான ஒரு பௌதிகமான ஒரு ஆசைகளும் இல்லாம, தூய மனதோடு பகவான் கிருஷ்ணருக்கு ஆன்மீக உடல்ல நம்ம அங்க தொண்டு செய்வோம். அங்கேயும் ஆண் உடல், பெண் உடல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆண் உடல், பெண் உடல்ல வேறுபாடு கிடையாது. அங்க எல்லாருமே முக்தி பெற்ற ஆண் உடல், ஆண், பெண் உடல்ல இருப்பாங்க. இங்க அவங்கவங்களுக்குன்னு ஒரு இந்த சுபாவத்துல அந்தந்த தவறுகளோட உடல்கள்லாம் குடுக்கப்படுது. நம்ம இங்க இருக்கவும் கிடையாது. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பகவானுக்கு நிரந்தர தொண்டு பண்ணக்கூடிய அவரோட உலகத்துக்கு நம்ம போகணும். அதற்காக தான் நமக்கு இந்த வேத இலக்கியங்கள்லாம் பகவான் குடுத்திருக்கார். நம்ம அவர புரிந்து கொண்டு, அவருடைய உண்மையான பகவானுடைய ஐஸ்வர்யம் என்ன? அவர் எப்படிப்பட்ட நபர்? அதெல்லாம் தெரிந்து கொண்டு, அவருடைய உயர்ந்த நிலையை எப்படி அடையறதுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் நமக்கு இந்த வேதங்கள்லாம் குடுத்திருக்காரு. வேதத்தோட சாரம் அம் பகவத்கீதையில அதனுடைய அ ஆரம்பமா வைத்துக்கொண்டு, பூர்ணமான விளக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல வேதத்துடைய சாரமா வேதங்கிறது கடலா இருந்தா கூட, அத கடைந்து நமக்கு சாரமா வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவத குடுத்திருக்கார். இதன் மூலமா நம்ம முழுமையா கிருஷ்ணருடைய புகழ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதன் மூலமா நம்ம இந்த பிறப்பிறப்புங்கிற சம்சார சக்கரத்துல தாண்டறதுக்கான எல்லா விதமான வசதிகளும் பகவான் செய்து குடுத்திருக்காரு. சோ நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைத்த ஒரு மிக அ ஒரு வரப்பிரசாதமா எடுத்துக்கொண்டு, இந்த வேத புத்தகங்கள்லாம் படித்து, நம்ம வாழ்க்கையில அத அப்ளை பண்ணி, அ செஞ்சு, இதன் மூலமா உலகத்துக்கு நலன் செய்றவங்களா இருக்கணுமே தவிர, நம்ம மத்தவங்கள ஏச்சு பொழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஆணா இருந்துகிட்டு ஏச்சு பொழைக்கக் கூடாது. பெண்ணா இருந்துகிட்டு ஒரு ஆணுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாவும் இருக்கக்கூடாது. என்னோட பையன், அவன் எனக்கு பாதுகாப்பு குடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு பக்தி பண்றத நிப்பாட்டக்கூடாது பெண்கள். என்னுடைய கணவர், ஐயோ! அவர் பக்தி பண்ணிட்டாருன்னா, எனக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி அவங்க பக்திய நிப்பாட்டக்கூடாது. இல்ல ஒரு ஆணா பிறந்துகிட்டு, அவ நான் சொன்னா கேட்கணும். அவ என்ன எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய உடலுக்கு இன்பம் குடுக்கிறத விட்டுட்டு, என்னுடைய செயல்களுக்கு இன்பம் குடுக்கிறத விட்டுட்டு, அவ என்ன கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு போறான்னு சொல்லி அவளுடைய கிருஷ்ண பக்திய தடை செய்றது. இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொறாமை குணம் உள்ளவங்கலாம் செய்வாங்க. நம்ம அந்த மாரியான பொறாமை குணங்கள்ல வெளில வரணும். அதனாலதான் பாகவதம் தர்ம புரோஜித கைத்தவ பரமோ நிர்மத்சராணாம் ஸ்தாம். இந்த மாரி பொறாமையற்றவர்கள்லாம் இந்த பாகவதம் படித்தா கூட அவங்களோட பொறாமை குணங்கள்லாம் போயிடும். அதனால இந்த பாகவதம் பொறாமையற்றவர்களுக்கான ஒரு ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாகவதம் படிப்போம். இது மத்தவங்களுக்கும் எடுத்து நம்ம சொல்லுவோம். அதன் மூலமா நமக்கு உண்மையான ஒரு சிந்தனை இருக்கு. ஒரு ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை. நம்ம கிருஷ்ணருடைய பக்தர். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்றது நம்முடைய நிரந்தரமான ஒரு வேலை. நம்ம இப்ப இந்த உடல்ல இங்க மாட்டிக்கொண்டு நம்ம ஏதோ ஒரு செயல செஞ்சுட்டு இருக்கோம். இது தற்காலிகமானது. நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்றது தான் நிரந்தரமானதுன்னு புரிந்து கொண்டு, அதன் செயல்படுகையில நம்ம நடந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. சோ ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கலாம். கேள்விகள், கருத்துக்கள் இருந்ததுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே. ஹரே ராமா, ஹரே ராமா, ராமா ராமா, ஹரே ஹரே. ஓகே, ஃபைன். ஓகே. அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் பாகவதம் பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.
நன்றி. श्रील प्रभुपाद Thank you. की जय। Hare Krishna. Thank you, Prabhuji. Nanda. Thank you, Prabhu. Hare Krishna. हरे कृष्ण। Hare Krishna. ग्रंथ நன்றி பிரபு. श्रीमद् ஹரே भागवतम கிருஷ்ணா. की जय। पतित पावन श्री प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे। Hare Krishna, Prabhuji. Namaskaram. தேங்க்யூ பிரபு. Prabhuji, namaskaram, Prabhuji. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அண்ட் பிரபுஜி, நம்ம எப்போதும் மேல ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கக்கூடிய மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரி அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்த எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணுங்கிற கோரிக்கையும் நம்ம பகவான் இடத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பக்தி நிலையும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு முன்னேற்றமான பாதைக்கு எந்தவித தடங்களும் இல்லாம பகவான் நம்மள முன்னேற்றமான பாதைக்கு கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு கோரிக்கையும், நாம மத்தவங்களுக்கு எந்த விதமான பக்தியிலும் தடங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நம்ம மனசுல இருக்கிற பிரார்த்தனையும் கூடவே பகவானுடைய திரு பாதத்தையும் நினைச்சு நம்ம 3 times ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம் மாதாஜி. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா Hare கிருஷ்ணா Krishna, கிருஷ்ணா Hare ஹரே Krishna, ராம ஹரே ராம Hare Rama, ஹரே Hare கிருஷ்ணா Rama, ஹரே Rama ராம Rama, ஹரே Hare கிருஷ்ணா Hare, ஹரே Hare ராம Krishna, ஹரே Hare ராம Krishna, ஹரே Krishna ராம Krishna, ஹரே Hare ஹரே Hare, கிருஷ்ணா Hare Rama, Hare Rama, Rama Rama, ஹரே Hare ராம Hare, ஹரே Hare கிருஷ்ணா Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, மாதாஜி Hare Rama, Rama Rama, இன்னொரு பேர் மாதாஜி, சாரி இடையில தடங்கள் வந்ததுனால நம்ம பிரபு எப்பவும் சொல்ற மாதிரி நாம பாகவத விநியோகம் செய்யவும், நாம மத்தவங்களை பாகவத விநியோகம் செய்யவும் நம்ம சொல்லணும். அதுக்காகவும் ஒரு பெரிய ஒரு கோரிக்கை எடுத்துட்டு அதுவும் நம்ம பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிக்கலாம் மாதாஜி. கூடவே எல்லாரும் வாஞ்சா கல்பதரை சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனைக்காகவும் அவங்களுடைய கோரிக்கைக்காகவும் திரும்பவும் மீண்டும் பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாஞ்சா கல்பதரை 3 times ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம் மாதாஜி. हरे रामा राम राम हरे हरे. थैंक यू माताजी. साल माता हरे कृष्णा. हरे हरे बोल. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माता. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. थैंक यू मैम. थैंक यू Hare माताजी. Krishna, Mataji. Hare Krishna. माताजी एंड பண்ணிக்கலாமா? हरे कृष्णा. थैंक यू.